இப்போ நீ சாப்பிட்றியே இந்த மாங்காய், இது எங்கள் அப்பா வச்ச மரம். ஆனால் இந்த மரம் வச்சப்ப எங்கள் அப்பா ஒரு மாங்காவை கூட சாப்பிடல தெரியுமா? இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. எங்கள் அப்பா மரம் வச்சான், நீ மாங்காய் சாப்பிடுவ. இனி நீ மரம் வைப்ப, உன் பேரன் சாப்பிடுவான். இப்படி பெருமைக்காக இல்லாமல் கடமைக்காக செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்படி யாரோ வச்ச மரத்தை தான் நேற்று எஸ்பிஎஸ் அது பக்கத்தில் போய் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். எப்பா நீ நேற்று பண்ணதுக்கு பேர் அப்யூஸுப்பா. ஏழை பாலைக்கிட்ட வள்ளி எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியுமா? ஒரு வார்த்தை கூட பேசாம புன்முறுவலோடு அவங்களோட கடமையை மட்டுமே செய்வாங்க. அதனால தான் அடுத்த நாள் அந்த ஏழிலை பாளையை போய் பார்க்கும்போது பூக்கள் அப்படியே துளிர் விட்டு மொத்த மரமையும் கவர் பண்ணி இருந்தது. இவங்க அங்கே போய் இருக்கும்போது பூக்கள் விழுந்து 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 முருகனையும் வள்ளியையும் மூடியது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவர்கள் மலர்ந்து கொண்டே இருந்தார்கள்னு சூவே சொன்னார்ல. நாளைக்கு போய் அந்த மரத்தை பாரு, பட்டு போய் கிடக்கும்.